இன்றைக்கி கிழங்கால செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து புழுங்க அரிசி, இட்லி அரிசி இருக்குல்ல, அது ஒரு காப்பிடி போட்டிருக்கேன். அந்த காப்பிடியால் 2 போட்டேன். 2 காப்பிடி போட்டு நல்லா களைஞ்சிட்டு ஊற வைக்கணும். நல்லா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மாவை அரைச்சிக்குங்க. கொஞ்சமாக போட்டுங்க, ஏன்னா நம்ம இனிப்பு செய்கிறோம், அந்த மாவு அதில் தான் எடுக்கணும். அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். அரைச்சி ஒரு ரொம்பவும் நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறன்னு ரவாவோட கொஞ்சம் கூட இட்லி மாவு அரைப்போமே அது மாதிரி இருந்தால் போதும். இது வந்து நான் சீவல் அந்த இது கேரட்டு சீவுற மாதிரி சீவிங்கள்ல, அந்த மாதிரி சீவிக்கலாம். நான் சும்மா அதை துண்டு வெட்டி போட்டேன். அதனால் கிரைண்டரில் போட்டால் செக்குன்னு சொல்லிட்டு மிக்சியில் வேரில் போட்டேன். அதனால் நைஸாக அது மாதிரி அரைச்சிங்க. நான் அரைப்படிக்கு ஒரு 1/2 கிலோ போட்டிருப்பேன். இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு நம்ம அரைச்சி கலந்துக்க வேண்டியதான் 2யும் ஒன்றா. ஓரளவு அரைச்சி இது மாதிரி வலிச்சுட்டு நான் கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இதில் பாதி அதில் பாதி மாவு எடுத்து வைக்கணும். வலிச்சிட்டேன் பாருங்கள். 2யும் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கடுகு போட்டு தனியாக அந்த உரப்புக்குது கடுகு போடுறேன். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் வதக்கிக்குவோம். தேங்காய் வதக்கலை. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு வேணாலும் நீங்கள் போட்டுங்க. போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மாவில் எடுத்து கொட்டணும். தனியாக மாவு எடுத்து வச்சுருக்கேன், இனிப்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் போட்டேன், ஏன்னா ஒரே மாவை அரைச்சி நான் பாதி பாதி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் கொட்டி வெங்காயம்லாம் போட்டப்போ தாளித்தது அதை கொட்டி தனியாக இதை வச்சுக்கணும். நம்ம சில பேர் மிளகாத்தூள்லாம் போடுறாங்க, அது நாங்கள் இப்படி தான் செய்வோம். நீங்கள் ஒரு 1/2 கிலோ இது போடணும், கிழங்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரைப்படி அரிசிக்கு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுங்க, ஏன்னா நம்ம இது அது வந்து சர்க்கரை போடுறதுனால உப்பு கம்மியாக போட்டால். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுங்க. இதுக்கு தேங்காய் தனியாக போட்டு சர்க்கரை போடணும். இதுக்கு நான் வந்து பாவெல்லாம் காய்ச்சி ஊற்றலை, ஏன்னா தனியாக போடணுன்ட்டு நுணுக்கி தான் போட்டேன். மாவு வேறு அரைச்சது இதாக இருக்குல்ல, நீங்கள் நுணுக்கியே போட்டுங்க. ஏற்கனவே இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன், வேணும் கொஞ்சோண்டு தான் போடணும், வேணாம் ரொம்ப போடக்கூடாது. நல்லா கலந்து இது மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஊற்றுறேன் பாருங்கள், இனிப்பு உள்ளது ஊற்றுறேன். எண்ணெயே ஊற்றிங்க, நான் நெய்யலாம் இல்லை, எண்ணெய் தான். என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது வேணால் ஊற்றிக்கலாம். இது வந்து இது தாளித்து போட்டோம்ல வெங்காயம்லாம், அந்த இடம் இது சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இது கிழங்கா இருக்கும்போது ஒன்று நேற்று புட்டு செஞ்சு காமிச்சோன்னா ஏதோ ஒன்று இதுமாரி செஞ்சு சாப்பிடணும். ஒரே மாதிரியாக கிழங்கையே சாப்பிட்டாலும் பிடிக்க மாட்டாங்குதுல்ல. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனிப்பும் வச்சுருக்கேன், உரப்பும் உள்ளதும் இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள் இது மாதிரி.